அகிலத்திரட்டு கேட்டாச்சு. ஐயாவுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க? அவரு இதெல்லாம் அவரு தந்ததாக்கும். வயிறு நிறைய மனசும் நிறைய தந்திருக்கிறாரு. இங்க என்ன என்னங்க மார்க்கமா தான் இருக்கு. சரி, அதான் கேட்க. இதெல்லாம் ஒரு பக்கத்துலலாம் என்ன செய்யக்கூடாது, சார்ந்து நடக்கப்படாது. அவன் கலர் வச்சு அதான் கேட்டேன். நம்மளாம் நாளைக்கு கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுட்டு வரணும். அவட்ட வந்து நெஞ்சுக்குள்ளே வச்சேன்னு பண்ணா நம்பினது தப்பா போச்சு. சரி பரவாயில்ல, சொல்லுங்க நீங்க என்ன ஐயாவுக்கு கொடுத்தீங்க? ஐயா தந்ததுங்க வயிறு நிறைய அண்ணன் தந்திருக்காரு. நல்ல தூக்கம் வருது, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டலான ஒரு அரச மரத்து அடியில இருக்கும். படுக்கணும் அந்த பக்கம் போய் நினைச்சதுக்கலாம், நீட்டு நடுக்க படுத்துக்கலாம், போகக்கூடாது. ஒரு ஆள் அவ்வளோப்படாது, அங்கேயே தான் இருக்கணும். என்ன ஒரு ஒரு மணி நேரம் தானே இருக்கு. அவன் நாங்களும் சீக்கிரமா அப்படி இருந்தாலும் சீக்கிரமா நிறைய பண்ணிட்டு ஐயா உண்டுன்னு கிளம்பும். அன்பு குடி மக்கள் எல்லாம் சரிதானா? நம்ம என்னதுங்க ஐயாவுக்கு கொடுக்கணும் சொல்லுங்க? ரெடிமேடாவே ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கான். போன அதான் கேட்டேன், சொன்னா மட்டும் போதுமா? கொடுத்த யாரெல்லாம் அன்பை கொடுத்தோம்? ஆமா, சும்மா அன்பு அன்புன்னு சொல்லி சொல்லியே பழக்கப்பட்டு போச்சு. யாரெல்லாம் ஐயாவுக்கு அன்பை கொடுத்தீங்க? இங்கப்பா இதுக்கும் சடையும் இல்லை போலுக்க. எதுக்கு நாங்க உண்டு, எதுக்கு தயார் தான் அவங்க. ஆமா, அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூசை செய்வார். பக்தி மறவாமல் பதறாமல் இருந்தார். புத்தி சொல்ல நான் வருவேன், புலம்புவேன் என் மகனே. கர்த்தாவை தான் நோக்கி கடந்தவங்கள் செய்தார். புத்தி வரும் திருப்தி வரும், புலம்புவேன் என் மகனே. பயந்து இருந்து நீ பணிவிடைகள் செய்வாயானா? உயர்ந்த குடியாவாய் உயிர் பிழைப்பாய் என் மகனே. அன்பு மலர் எடுத்து, அன்புன்னா எதிர்பாராத கொடுக்கக்கூடிய அன்பா. சும்மா எதிர்பார்த்து கொடுக்கறது என்னதில்ல அன்பு இல்ல. ஐயா நான் உங்களுக்கு இன்னைக்கு அன்பு தந்திருக்கேன் 2 கிலோ, நாளைக்கு நீர் என்ன செய்யணும்? திருப்பி எனக்கு ஒரு 10 கிலோ.